வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஒரு நற்சிந்தனையில் இன்றைய தலைப்பு இயற்கைக்கும் அறிவிற்கும் உள்ள உறவு. இயற்கைக்கும் அறிவிற்கும் உள்ள உறவு என்னன்னா, ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. அறிவால் இயற்கையை புரிந்து கொள்ளவும், இயற்கையின் விதிகளை கற்றுக்கொள்ளவும் முடியும். இயற்கையான சூழலில் வாழும் பொழுது அறிவு வளர்ச்சி பெறும், சிந்திக்கும் திறனும் அதிகரிக்கும். ஒவ்வொருவரும் ஒன்றோடும் ஒன்று பிணைந்து மனித இனத்தின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் உதவுது. அறிவின் மூலம் இயற்கையை புரிந்து கொள்றது என்னன்னா, மனித அறிவு இயற்கையின் பல்வேறு ஆய்வையும் சிந்தனையும் செய்து அதன் செயல்பாட்டுகளை புரிந்து கொள்ள முடியும். பஞ்சபூதங்களாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் போன்ற இயற்கையை அறிவின் மூலம் நம்ம ஆராய்ந்து அவற்றின் அடிப்படையான விதிகளையும் நாம புரிஞ்சு கொள்ள முடியும். இயற்கையை ஆழமாக புரிந்து கொள்வதன் மூலம் அதன் விதிகளையும் மனித வாழ்வின் நலனுக்கு பயன்படுத்த முடியும். இப்ப இதனால இயற்கையின் தாக்கமும் மற்றும் அதன் மூலம் அறிவின் வளர்ச்சி என்னவாகும்னா, இயற்கையுடன் நெருக்கமாக வாழ்வது மனிதனின் உடல் மற்றும் மனநலத்திற்கு அவசியமா இருக்கும். இது அறிவின் வளர்ச்சியையும் ஊக்குவிக்கும். இயற்கையான சூழல் மனிதனுக்கு சிந்திக்கவும் விழிப்புணர்வும் பெறவும் வாய்ப்பளிக்கும். இயற்கையின் அழகு மற்றும் சீரமைப்பை போற்றி பாதுகாக்கும் எண்ணத்தையும் இயற்கை மனித மனதில் ஏற்படுத்தவும் இதனால் அறிவும் வளர்ச்சியும் அடையும். இதுக்கு மகரிஷி ஒரு கவி சொல்லியிருக்காரு, மனமே எல்லாம், மனம், அறிவு, ஆதி எனும் மூன்றும் ஒன்றே, மறைகள் எல்லாம் விரிந்துணர்ந்தும் உண்மை ஈதே. மனம் வடிவாய் குணங்களாய் எல்லை கட்டும் மதி உயர்ந்த சிறப்பில் இந்த விலங்கை நீக்கி மனதினது ஆதிநிலை அறிவு நாடும் மனிதனிடம் இச்சிறப்பே பிறவி நோக்கம். மனம் விரிந்தோ ஒடுங்கியோ தன்முனைப்பு அற்றால் மறைமுடிவாம் ஆதியாம் மூன்றும் ஒன்றே. இன்னொரு கவியும் சொல்லியிருக்காரு, அறிவுதனை பக்தி நெறியில் நினைத்து ஆழ்ந்தொடங்கி ஒழுக்கத்தால் உயர்ந்த போது அறிவாலே மெய்ப்பொருளை உணரவென்ற ஆர்வத்தோடு அறிவறிய வெட்கும் ஓங்க அறிவுதனை அகத்தவத்தால் நிலைக்க செய்தேன். ஆதிநிலை மெய்ப்பொருளாய் அதன் இயக்கம் அறிவாக உணர்ந்து விட்டேன். அப்பேரின்ப அனுபவத்தை உலகேற்கு தொண்டாற்றுகின்றேன். மகரிஷியோட பார்வையில இயற்கைக்கும் அறிவிற்கும் உள்ள உறவு, இயற்கையின் அனைத்து செயல்களும் அறிவின் விரிந்து வடிவமே. உணவு, உறக்கம், உழைப்பு போன்ற இயற்கையான ஒழுங்குகளை புரிந்து கொண்டு அறிவை பயன்படுத்துவதன் மூலம் மனிதனின் இயற்கை வளங்களையும் பயன்படுத்தவும் மேம்படுத்தவும் முடியும். அறிவியலும் அறிவும் இயற்கையின் அடிப்படையை புரிந்து கொண்டு அதை மனித குலத்தின் நன்மைக்கு பயன்படுத்துற நோக்கம். இப்போ இயற்கைக்கும் அறிவிற்கும் உள்ள தொடர்பு என்னன்னா, அறிவின் விரிவாக்கம். அப்படின்னா இயற்கை என்பது அறிவு கருத்தாக பொருளாக நன்மையாக விரிவடையும் ஒரு செயல்முறைதான் அறிவின் விரிவாக்கம். இப்போ மனித அறிவுனா மனிதனின் அறிவு இயற்கை ஒழுங்குகளை புரிந்து கொண்டு அதனை செயல்படுத்துறது மனித அறிவு. இதுல அடுத்து உணவு, உறக்கம், உழைப்பு. அதுல பாத்தீங்கன்னா இந்த இயற்கையான செயல்கள் அறிவின் பயன்பாட்டின் மூலம் எவ்வாறு இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி புரிந்து கொள்ள உதவுது அப்படின்றதுதான் இந்த உணவு, உறக்கம், உழைப்பு. அடுத்தது சூழல் மற்றும் நல்வாழ்வு. இயற்கைக்கும் அறிவிற்கும் உள்ள தொடர்பை புரிந்து கொள்வதன் மூலம் மனிதனுடைய நலனையும் உலக அமைதியும் உருவாக்கவும் முடியும். சுருக்கமா சொல்லணும்னா, இயற்கைக்கும் அறிவிற்கும் உள்ள உறவு என்பது இயற்கையை அறிவோடு அணுகி
அதை மனித குலத்தின் நன்மைக்கு பயன்படுத்துறதுதான் இந்த இயற்கையும் அறிவிற்கும் உள்ள உறவு என்று மகரிஷி சொல்லியிருக்காரு. இதை வாய்ப்பளித்து எனக்கு கொடுத்த தலைப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.